எங்கடா வச்சு வச்சு இது கொடுப்பாங்க. என்ன உத்தரா பண்ணுற? நானாங்க வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வேலை செய்கிற? என்ன துணி தைக்கிறியா? துணி தைக்கிறேன். துணி தைக்கிறியா? துணி என்ன துணி தைக்க? எந்த நேரத்தில் அவங்க துணி தைக்கிற? துணி தைக்கலைங்க. அதாவது வந்துங்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சில பொருள்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுடுறோம். ஆனால் வந்து அந்த வேஸ்டான பொருள் வந்து ஒரு நேரம் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகுது. அப்போ தான் அதனுடைய அருமை தெரியும். ஐயோ இன்றைக்கி அதை தூக்கி போட்டோமே அப்படின்னு தெரியும். அதேமாரி தாங்க இந்த ப்ளவுஸ் வந்து கொக்கி இல்லை என்கிட்ட. இதெல்லாம் எப்பயோ தைச்சது தான். கொக்கி இல்லாமே நான் எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா கொக்கி இல்லை, எனக்கு கொக்கி கட்ட தெரியாதுன்னு சொல்லி எடுத்து போட்டுட்டேன். ஆனால் வச்சுருந்தேன், அப்படியே தான் வச்சுருந்தேன். ப்ளவுஸ் கூட மடித்து தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் கொக்கி கட்ட கற்றுக்கிட்டதுனால, நம்ம ஏன் இப்போ இந்த ப்ளவுஸ் நான் இன்றைக்கி எடுத்து தைக்கணும்னா இதுக்கு தனியாக நான் துணி எடுக்கணும், தைக்குழி தனியாக தரணும். ஆஃப்டர் அது ஒரு 2 நிமிஷம் கொக்கி கட்ட கற்றுக்கிட்டேன்னா இப்போ இதை நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ நீ கொக்கி கட்ட கற்றுக்கிட்ட? ஆமாம், தெரியாதா உங்களுக்கு? அப்போ துணி தைக்கல நீ? அப்போ டைலரிங் வேலைலாம் நடக்குது. சத்தியமாக அதான் சொல்றேன். ஐயோ, என்ன போய் 2 நாள்ல டைலரிங் வேலையை ஆரம்பிச்சுட்ட? பரவாயில்லையே. இது வந்து அன்னைக்கு வந்து எனக்கு கொக்கி கட்ட தெரியாமல் நான் விட்டுட்டேன். இன்னைக்கு வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிச்சா, அதனால சரி நம்மளால முடியாதா, நம்ம ப்ளவுஸுக்கு நம்ம கட்டாமல் வேறு யார் கட்ட போகிறாங்கன்னு சொல்லி இப்போ வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரி, அப்புறம் என்ன செய்றீங்க? எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் கேட்குறியா? என்ன கேட்குறியா? எல்லாரையும் கேட்குறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் சூப்பராக இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிசர் கொடுத்தாங்க. டைலரிங் போனால் தானே கொடுப்பாங்களா? அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். காசு கொடுத்து எல்லாம் வாங்கினேன். 150 கத்திரிக்கோள் ஒன்று. இதில் வந்து சில்வர்லேயே இருந்துச்சு. அது வந்து 280 சொன்னாங்க. ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் இப்போ தான் வந்துருக்கிறேன் ஸ்டார்டிங்கே, இதே ரொம்ப எனக்கு அதிகம். அதனால் இது வந்து வாங்கினேன். அவங்களே டேப் கொடுத்தாங்க. டேப் வந்து இது எதுக்கு டேப்பு? இப்போ டேப்பு தேவைப்படுமா? இப்போயா டேப்பு தேவைப்படும்? நாளைக்கு வந்து தலகாணி உரை வந்து கற்றுக் கொடுக்குறேன்னாங்க. வீட்டில் நான் வந்து உரை வாங்கிட்டு போனேன். அதில் வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாது இல்லை, அதனால நாளைக்கு வந்து நீ யூஸ் பண்ணுற தலகாணி உரையை அளந்துட்டு வாம்மா அப்படின்னாங்க. அப்புறம் அளக்கிறதுக்கு நான் எதை வச்சு அளக்கிறது? கரெக்டு தான். அதனால டேப் பின்னால யூஸ் ஆகிறது வந்து இப்போ எல்லாம் செட்டாக வாங்கிக்கணும். செட்டாக கொடுத்துட்டாங்க. அது கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இது எவ்வளோ? அது டேப்பு எவ்வளோ? டேப்பு தான் 30 ரூபாயோ 40 ரூபாயோ நினைக்கிறாங்க. சரி, நிறையா மொத்தமாக போட்டாங்க பில்லு. ஏன்னா நம்மளை ஏமாத்தலாம் மாட்டாங்க. அப்புறம் பட்டன் ஒரு பாக்கெட் கொடுத்தாங்க. கொக்கி ஒரு பாக்கெட் கொடுத்தாங்க. கொக்கி ஃபுல்லாக கவரில் கொட்டிடுச்சுங்க. எமர்ஜென்சி இதாவது ஸ்டார்டிங் இது இப்போது எனக்கு கொடுத்தது. நூல்கண்டை ஒன்று கொடுத்தாங்க. நூல்கண்டை வந்து இந்த இது பேர் என்னமோ சொன்னாங்க, பேரெல்லாம் மறந்து போயிடுறாங்க. அதெல்லாம் ஒரு நோட்டு பேப்பர் எடுத்துகிட்டு போய் ஸ்கூல் பிள்ளை மாதிரி தான் நீ இப்போ. உண்மைதாங்க, மறந்துடுறேன். அதனால் நோட்டில் எழுதிக்கணும். அதெல்லாம் அவங்க சொல்லும் போது இதுதானே எடுத்து கொடுக்க தோணுது. ஆனால் இது பேரை மறந்துட்டேன் நான். இது கொடுத்தாங்க. இந்த சாப் இது வந்து இந்த மார்க்கர் கொடுத்தாங்க. இது எதுக்கு? அளந்துக்கிட்டு, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் தானே, இது வந்து நம்ம ஸ்டார்டிங் தானே. இப்போ நான் அது அளந்தேன்னா இப்போ இது அளக்குறேன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணுறதுக்கு துணி அளக்கும் போது இது வந்து எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து இப்போ வந்து இதில் 5 கொக்கி கட்ட போகிறோம். 5 கொக்கியில் வந்து இது 2ஆக மடித்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பின்னு, இங்கே இந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று, 3 ஆயிடுச்சா? நேராக கரெக்டாக வர்றதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், இதை இப்படி மடித்து இந்த இடத்துல ஒன்று, இதை இப்படி மடித்து இந்த இடத்துல ஒன்று, 5 சரிசமமாக வந்துருச்சா? கொக்கி கட்டும் போது மார்க் பண்ணிட்டு கொக்கினா நேராக வரும். ஏன்னா நம்ம புதுசு தானே, அதனால சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தைக்கிற டைலர்லாம் கடகடன்னு தைச்சிருவாங்க. குத்து மதிப்பாகவே தெரியும். அதான் அளவு தெரியும் அவங்களுக்கு. புதுசாக இருக்கிறவங்க அளவு எடுத்து தைக்கிறது கரெக்டாக. அதனால அப்புறம் வந்து இது வந்து ஊசி மிஷின் ஊசி 2 கொடுத்தாங்க.
மிஷின் ஊசி. இது வந்து தையல் பிரிக்கவும் இந்த மாரி வந்து கொக்கி கட்டுறதுக்கு இந்த மாரி ஓட்டை போட்டு தான் கொக்கி கட்டணும் மாட்டுக்குங்க. அது வந்து எனக்கு தெரியாது. இப்படி ஓட்டை இப்படி உள்ளார விட்டு உள்வாட்டமா வெளியிலாம் போகக்கூடாது. இது இப்படி விட்டு இழுத்து கொஞ்சம் ஓட்டை பெருசாக்கி இதில் கொக்கியை விட்டு நம்ம வந்து தையல் போடுற மாரி அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே காட்டுப்பா சொல்லி கொடுத்தாங்க. இந்த பாருங்க இருங்க காமிக்கிறேன். இதில் வந்து ஃபுல்லாகவே கொக்கி கட்டியிருப்பான். அவங்க வந்து ஒன்று தான் கட்டி கொடுத்தாங்க. இது வந்து ஒன்று தான் கட்டி கொடுத்தாங்க. நான் கட்டினேன் கொஞ்சம். ஆனால் வந்து ஃபினிஷிங் வந்துருக்கு, டைட்டாலாம் இருக்கு. ஆனால் கொஞ்சம் நூல் தான் கொச்சன்னு இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, பரவாயில்லம்மா நீ ஒரு டைம் பார்த்ததுக்கே செஞ்சுருக்கிறல்ல, நூல் தான் கொஞ்சம் கொச்சன்னு வருது, ஒன்று நல்லா வருது, ஒன்று கொச்சன்னு வருது, போக போக பழகிடும் அப்படின்னாங்க. அதேமாரி இந்த பாருங்க கொக்கி மாட்டுறது ஃபர்ஸ்ட் அவங்க பாருங்க நல்லா ஃபினிஷிங்காக பண்ணியிருப்பாங்க, நல்லா உருண்டையாக இருக்கும். இப்போ நான் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூல் இருக்கும், ஒன்று நல்லா வந்திருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூலாக இருக்கும். அவங்க அதான் சொன்னாங்க, இப்போதான் நீ ஸ்டார்டிங் இதுக்கே பரவாயில்ல உனக்கு. சில பேர்லாம் வந்து பேசி இதுவே 2 நாளாக இழுப்பாங்க, உனக்கு வந்து ஃபினிஷிங்லாம் வந்திருக்கு, அந்த இதுதான் கொஞ்சம் சரியில்லை, மற்றபடி அது போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அதான் சொல்லி கொடுத்தாங்க. பரவாயில்ல, நாளைக்கு வந்து காஜா கட்டுறதும் பட்டன் கட்டுறதும் நாளைக்கு சொல்லி கொடுத்துட்டு மீதியை வந்து அப்புறம் தலகாணி எப்படி தையல் வருது என்ன, நான் வந்து மிஷினில் பெடல் போட்டு இந்த பேசிக் தான் இப்போ கற்றுட்டு வரேன் நான். பேசிக் ஸ்டார்டிங். இன்னும் நாளைக்கு வந்து ஊசி நூல் எப்படி மிஷினில் போடுறது, நூலை எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல போடணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வச்சு நாளைக்கு தலகாணி வர தான் ஸ்டார்டிங்கே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதான் சரி சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தானா, சரி இதை சும்மா தப்பும். ஆமா அங்க சொல்லி கொடுத்ததை நீ வீட்லயே அவங்க அதான் சொன்னாங்க, நீ வீட்டுல இல்லாத போது நீ எடுத்து ட்ரை பண்ணி பாரு, கொடுப்ப ஊசி நீ வீட்டுல ட்ரை பண்ணி பாருமா அப்படின்னாங்க. நம்ம ட்ரை என்ன, நம்மளுக்கு தான் நிறைய வேலை இருக்கே நம்மளுக்கு. ஆமா உனக்கு சொல்ற மாதிரி உனக்கு நிறைய பிளவுஸ் இருக்கு உனக்கு. ஆனா சொல்ற மாதிரி இப்ப எப்படி சொல்றது, சத்தியமா சொல்றேங்க, இந்த பிளவுஸ் நான் கிட்டத்தட்ட போட்டு 6 மாசத்துக்கு மேலேயே கூட ஆகும். இது வந்து கொக்கி வந்து பிஞ்சிடுச்சுல, வந்து மக்கி போயிடுச்சு, யூஸ் பண்ணி மக்கி போயிடுச்சு. அதனால நான் பிளவுஸ் மற்றபடி நல்லா இருக்கும். இது கருநீல கலரு, சரி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். சரி இப்போ இது எடுத்து பார்த்தா கொக்கி தான் டேமேஜ், அதுவும் ஒரு 3 கொக்கி தான். அதனால சரி ஏன் டெய்லர் கடைக்கு எடுத்துட்டு போனோம், நம்மளே இப்போ டெய்லர் ஆக போறோம். நம்மளே டெய்லர். ஒன்று ஓப்பனா சொல்லட்டுமா, சொல்லு. இது எப்படின்னா அவங்க போட்டு கொடுத்த ஃபினிஷிங்காக தான் இருந்தது, நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் வந்து இப்போ நான் ப்ளவுஸ் தைக்கிறேன் தெரியுமா, இவங்களுக்கும் என் தையலுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்டே கிடையாதுங்க. ஆமாம் அவங்க அதான் நான் சொல்லியா, அவங்க எப்படி தெரியுமா உத்ரா, அவங்க கணக்கு எப்படி தெரியுமா, அந்த தையல் பிரியாமல் இருக்கா, அந்த கொக்கி போய் மாட்டுதா, அது கரெக்டாக இருந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஜாக்கெட்டாக இருக்குது, நிறையா ஜாக்கெட் இருக்குன்னா அவங்க வந்து அப்படி தான் தைச்சி கொடுப்பாங்க. என்ன தானா கடன்னு உனக்கு சொல்லி கொடுக்குறவங்க ஃபினிஷிங்காக சொல்லி தராங்க, அதில் தான் வித்தியாசம். அதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு அவங்க தையலையும் என் தையலையும் எடுத்து பார்க்கும்போது ஒன்றும் டிஃப்ரெண்ட், ஒன்றும் நிறைய. அதான் நானும் சொன்னேன், உனக்கு போக போக பழகிடும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளோ முடியாதுன்னு யாராலையும் ஒன்றும் கிடையாது தெரியுமா, எல்லாம் ஒரு முயற்சி தான், உன்னால் கண்டிப்பாக முடியும். சரியா? இப்ப என்ன இல்ல உனக்கு ஆர்வம் இருக்குது இல்ல, ஆர்வத்துல சொல்றாங்க, நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்டுட்டு போனலமா, அப்பயே வந்து இருந்தா நேரம் நீ பிளவுஸ் கத்து இருந்திருக்கலாம் அப்படி இருந்தாங்க. நீ தான் லேட் பண்ணிட்ட, உனக்கு ஆர்வம்லாம் இருக்கு, நான் ஒரு டைம் சொல்லி கொடுத்ததே நீ வந்து புரிஞ்சுக்கிற, அதனால உனக்கு ஆர்வம் இருக்கு, நீ டப்புன்னு கத்துப்ப நீனு அப்படின்னா. அக்கா கொஞ்சம் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக் கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக இன்னமும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி. ஆமாம் நீ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் இப்போ. ஆமாம் உண்மைக்கே அதுதான், ஸ்கூலுக்கு போகிறது. இந்த ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணிடணும், அந்த ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு ஸ்கூலுக்கு போகிற மாதிரியே இருக்குங்க. ஐயோ போய் எவ்வளோ நாள் போனேன், புதன்கிழமை தை அம்மாவாசை அன்னைக்கு போனேன்.
புதன் வியாழன் வெள்ளி சனி 4 நாள் ஆகுது. இன்னைக்கு சண்டே லீவு. ஓகே, சீக்கிரமாக கற்றுக்கோ. அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு காட்டணும். அடுத்தது எப்படி கட் பண்ணுறது ப்ளவுஸை, எப்படி கட் பண்ணுறது அதெல்லாம் நீ காமிக்கணும். ஓகே, ஒன்றா நீ மற்றவங்களுக்கு சொல்லித்தர்ற மாதிரி வந்துரு. அதெல்லாம் கொஞ்ச நாளாக இல்லை, ஒரு பேச்சு உட்காந்துடக்கூடாது. இல்லை சொல்கிறேன். இப்போ கொக்கி கட்டுறது எப்படின்னு ஓரளவு வந்துருச்சு உனக்கு. அடுத்தது சொல்லிக் கொடு. ஓகேவா? சொல்லி கொடுக்கணும். இல்லை நான் ஃபர்ஸ்ட் கற்றுட்டு வரணும். நல்லபடியாக கற்றுட்டு வரணும். நீ கற்றுக்கிட்டு நீ காசுலாம் வாங்காத. யாராவது தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா இப்படி செய்யு கற்றுக் கொடு. ஃப்ரீயாகவே கற்றுக் கொடு. ஓகேவா? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். எல்லாருமே மேக்ஸிமம் மிஷின் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே டைலரிங் வேலை தெரியுமா? அதாவது நம்ம திட்டில் உள்ளவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வச்சிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அது ஃபீஸ் எவ்வளோ சொன்னால் அதை பற்றி சொல்லவே இல்லையா? சொல்லிட்டியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். போன வீடியோவே 2000 ரூபான்னு சொல்லியிருக்கேன். 2000 ரூபா அதில் எதுவும் கம்மி பண்ணல. கரெக்டாக வாங்கிட்டாங்க. இப்போ இதுக்கெல்லாம் எல்லாம் ஒரு 500 ரூபாய் ஆச்சா? 300 ரூபாய் ஆச்சு. 300 ரூபாய் ஆச்சு இந்த பொருள்லாம் வாங்குறது. அந்த பொருள்லாம் வாங்குறதுக்கு. அப்புறம் இந்த இது கொடுத்தாங்க. இது இந்த துணியெல்லாம் விட்டு துணியெல்லாம் வருது தெரியுமா? அது இந்த மாரி நூல்லாம் கட் பண்ண. ஏன்னா கத்திரிக்கோள் எல்லாத்துக்குமே எடுத்து யூஸ் பண்ண முடியாதுல்ல, பெருசாக இருக்குது. மிஷின் சைடில் வைக்கும்போது டபுக்குன்னு கத்திரிக்கோள் விழுந்துருச்சுன்னா கத்திரிக்கோள் வீணாயிடுமா. ஏன்னா பொத்துன்னு தரையில் விழும்போது கத்திரிக்கோள் ஷார்ப்பு போயிடுமா. அதனால நீ இதை வச்சுக்கோ. இது 30 ரூபான்னாங்க. இது நல்லா செம்ம ஷார்ப்பாக இருக்குங்க. அது என்னங்க, அதான் பரவாயில்ல. அவங்க நல்லா கற்றுத்தராங்க, நல்லா சொல்லி பேசுகிறாங்க. நல்லா பேசுறாங்க. இருக்கிறேன் ஏற்கனவே ஒரு செட்டு முடிச்சுட்டு இப்பதான் போயிருக்கிறாங்களாட்டுக்கு. 5 மாசம் வந்தாங்களாம். 6வது மாசம் மட்டும் யாரும் வரலம்மா. எல்லாம் பிளவுஸுக்கு கரெக்டா நின்றுடுச்சுங்க. அவங்களாம் சுடிதாரு இந்த மாரி ஸ்டார்டிங்லேருந்து வர்றவங்களாட்டுக்கு. அதனால இப்ப மண்டேலேருந்து எல்லாரும் வரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவங்களாம் காலையில வந்துருவாங்க. நான் மதியானம் தான் போறேன். ஆனா யாரையும் ஆனா எனக்கு யாருமே இல்லாம நான் தனியா இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசதான் எனக்கு தோணுது. ஆமா ஆமா, நீங்க கிடையாது யாராலும் அந்த கதை இந்த நான் என்ன கதைன்னு முன்ன அவங்கள்ட்ட நம்ம போய் யாருன்னு தெரிய கிடையாது. போனா 4 நாள்ல பழக்கமாயிடும் யாரா இருந்தாலும். ஆமா உண்மைதான். நம்ம 2 மணி நேரம் சொல்லி தராங்க. அது 2 மணி நேரத்துல போயிட்டு நம்ம பேசிட்டு இருந்தாக்கா அவங்க எனக்கு ஒரே டைம் சொல்லி தராங்கன்னா நான் அதுல தைக்கிறேன்னா என் மூளை ஃபுல்லாமே அதுல தான் போகுது. ஏன்னா அங்க யாருமே எனக்கு பேச்சு துணைக்கு ஆளு கிடையாது. நம்ம இதை செய்யணும் அப்படின்றது எனக்கு தோணும். யாருமே எனக்கு ஃபோன் நீங்க கேட்பீங்களே, அவன் தங்கச்சிட்டு பேசுனியா, அவன் தங்கச்சிட்டு இப்போ யாருமே எனக்கு ஃபோனே அடிக்கிறது இல்லை. அந்த நேரத்துக்கு கரெக்டாக அவ்வளோ சொல்லிடுவாளோ, போ உத்ரா போய் கற்றுட்டு வா அப்படியா சொல்லுவா. உத்ரா எனக்கு அதனுடைய அருமை என்னன்னு அப்போ தெரியல. ஏன்னா அவள் துணிக்கல்ல தானே வேலை செஞ்சா. அப்போ ஃபுல்லாக அவங்க மிஷின் வச்சுருந்தாங்கல்ல. அங்கே ப்ளவுஸ்லாம் டவுன்ஷிப்பில் தைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அவர் கடையில். அப்போ எனக்கு தெரியல உத்ரா, இப்போ தான் தெரியுது அந்த கடையை காலி பண்ணதுக்கப்புறம். அதனால் நீ கற்றுக்கோ, ரொம்ப நல்லது, யூஸ்ஃபுல்லு அப்படின்னா. சரி, எல்லாம் பேசுகிறவங்க அட்வைஸ் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க தான். ஓகே சரி, ஓகே. ரொம்ப நாள் போகுது, நான் வர கடைக்கு போகணும். ஆமாம் சரி, நீ உன் வேலையை பாரு. சரியா? சரிங்க. சரி, ஓகே, பாய். பாய்ங்க.